அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த சார்ஜ் ஷீட். உங்களுடைய சிறு வினாக்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. செக்ஷன் 193 சப் கிளாஸ் 2 டிஃபைன் பண்ணி சொல்லுது பிஎன்எஸ்எஸ்ல. வாட் இஸ் சார்ஜ் ஷீட்? சார்ஜ் ஷீட்னா உங்களுக்கே தெரியும், எஃப்ஐஆருக்கு அடுத்தபடியாக இந்த வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிமாண்டு, பெயிலு இந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ட்ரையல் மட்டும் நடக்காது கோர்ட்டில். கோர்ட்லேருந்து நம்மளுக்கு சம்மன் வரணும். சம்மன் வந்தால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஏறி நம்மளுடைய நியாயத்தை நம்ம பேச முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரையல் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக அமையிறது தான் இந்த சார்ஜ் ஷீட்டு. சார்ஜ் ஷீட்டு உள்ளே போனால் தான், தட் மீன்ஸ் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனால் மட்டும்தான் ட்ரையல் என்ற கான்செப்ட் உள்ளே என்ட்ரி ஆகும். போலீஸார் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டை ஆனரபிள் கோர்ட்டில் இல்லைன்னா பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் இல்லைன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட சப்மிட் பண்ணும்போது ஆனரபிள் கோர்ட் அதை எடுத்துக்குச்சுன்னா, சார்ஜை எடுத்துக்குச்சுன்னா அந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேலும் இந்த வழியை நீங்கள் எழுதிக்கிங்க. மேலும் சார்ஜ் ஷீட் என்பது ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம் ஆகும். இது போலீசாரால் வழக்கு விசாரணை முடிந்து குற்றம் செய்தவர்கள் மீது எழுப்பப்படும் குற்றச்சாட்டு பட்டியல். இதுதான் பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸு. எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா சோயின்சோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா விக்டிம், இவர் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு 1 2 3, இவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய தகப்பனார், இந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பட்டியலே தயார் பண்ணிவிடுவாங்க. தனித்தனியாக ஒரு நபருக்கும் ஒரு ஷீட், அவர்களுக்கு குற்றம் தகுந்தார் போல. குற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு 2 3 ஷீட்டு கூட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1000 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ஆனரபிள் கோர்ட்டில் பதிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்போம். குற்றவாளி மீது சாட்டப்படும் குற்றங்கள், சாட்சிகள் ஆகியவை இதில் இடம்பெற்று இருக்கும். அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸில் நடந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்று இருக்கும். இது குற்றச்சாட்டுகள் மற்றும் சிக்கல்களை விவரிக்க உதவுகின்றன, விரிவாக விவரிக்க உதவுகின்றன. இந்த சார்ஜ் ஷீட்டை வச்சு தான் ட்ரையல் நடக்கும். ஸோ 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஷீட் இருக்கும். யாருன்னா அக்யூஸ் சைட்லேயும் இருக்கும், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேயும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க ட்ரையல் நடத்துவாங்க. ஆனால் இது ஒரு இறுதியான அறிக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி பல இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் எப்படி ஒரு இறுதியான அறிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல் சார்ஜ் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா இறுதியான அறிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எஃப்ஐஆர் கேன் பி ரீரைட்டன், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது நேம் ஆட் பண்ணலாம், இல்லைனா நேமை ரிமூவ் பண்ணலாம், க்ரைமை ஆட் பண்ணலாம், இல்லைனா க்ரைமை ரிமூவ் பண்ணலாம். அதே போல் தான் சார்ஜ் ஷீட்லேயும். சார்ஜ் ஷீட் ஆல்சோ ரீரைட்டன். சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட பேரை நீக்கிடலாம், விடுபட்ட பேரை சேர்த்துடலாம். அவங்க சார்ஜ் ஷீட் போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இருந்திருப்பார். அப்போ 307 இருந்திருக்கும். சார்ஜ் ஷீட் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 மாதம் கழிச்சு அவர் இறந்துட்டு இருப்பார். ஸோ 301 மாறிடும் அது. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா க்ரைமை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன க்ரைமோ அதை இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீரைட்டன், அதாவது திருத்தம் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் எப்போ ஒன்ஸு அவங்க சார்ஜ் ஷீட்டை ஆனரபிள் கோர்ட்டில் பதிவு பண்ணிட்டாங்களோ அதன் பிறகு கோர்ட்டுடைய அனுமதியினுடன் தான் அந்த சார்ஜ் ஷீட்டை அவங்களால திருத்தம் செய்ய முடியும்ன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதிருங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனி வீடியோவாக இருக்குது, ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம். ஸோ ஒரு க்ரைம் வந்து கமிஷன் ஆகி போச்சுன்னா தனி வீடியோவாக இருக்குது, பார்த்துருங்க. ஒரு க்ரைம் நடக்கிறதுக்கு நோக்கம் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் கமிஷன் ஆகும். அப்போ தான் ஸோ அந்த மாதிரி முடிகின்றது க்ரைமு. அடுத்தபடியாக வரக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ற ஒரு கான்செப்ட் நடக்கும். அதன் பிறகு முதல்ல கம்ப்ளைண்ட்னு ஒன்று வரும் நம்மளுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், அது டெலிஃபோன் மூலியமாகவோ அல்லது 100 அப்படின்ற காலில் அட்டன் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போகும். அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. எந்த இடத்துல அந்த பிரச்சனை நடந்தோ அந்த இடத்துக்கு போவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, தேவையான ஆவணங்களை சைசர் பண்ணுவாங்க,
செய்சர் மீன்ஸ் என்னது இது கையகப்படுத்துதல். அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குவாங்க விக்டிம் கிட்ட இருந்து. இன்க்யூஸ் அவர் இறந்துட்டாருன்னா பிரேத பரிசோதனைக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. மகசர் நடந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக ஒரு படம் மாதிரி வரைஞ்சிப்பாங்க. அதுக்கு பேர் தான் மகசர்னு பேர். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சார்ஜ் ஷீட்டு. இது எல்லாமே ஒரு பஞ்சாக ஒரு பேப்பர் ஆஃப் பஞ்ச் தான் சார்ஜ் ஷீட். இது எல்லாமே இருக்கும். பிரேத பரிசோதனை அறிக்கை முதற்கொண்டு அதில் எதனா டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருந்துச்சுன்னா மகசரில் மிக தெளிவாக நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து எல்லாமே தெளிவாக இருக்கும். அதில் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன மாதிரியா ஒரு இன்ஜுரியாக இருக்குது, அது கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைன்னா ஸ்மால் இன்ஜுரியா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவாக அதில் நோட் செய்யப்பட்டிருக்கும். அவர் ரிமாண்ட் பண்ணப்பட்டார். ரிமாண்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விவகாரங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான சார்ஜ் ஷீட். இந்த முழுமையான சார்ஜ் ஷீட்டுக்கு பல்வேறு பெயர்களும் உண்டு. சார்ஜ் ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிரைம் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றோடு ஒன்று பெயர் தான் மாற்றமாக இருக்குது, ஆனால் எல்லா கான்செப்டும் ஒன்று தான். இதில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆல் கிரைம் கண்டென்ட். அந்த ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆனரபிள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு சில டியூரேஷன் வச்சுருக்காங்க, கால அளவு வச்சுருக்காங்க. நார்மல் கேஸாக இருந்துச்சுன்னா, சிறு சிறு வழக்குகளாக இருந்துச்சுன்னா அதற்கு 60 நாள் இருந்தால் போதும். 60 நாளுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஆனரபிள் கோர்ட்டில் பதிவு பண்ணப்பட வேண்டும். அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு ட்ரையல் வந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்நார்மல் கேஸாக இருக்குது, ஒரு மாதிரி இது வரைக்கும் நடந்திராத ஒரு குற்றமாக இருக்குதுன்னா அதற்கு 90 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிக நேர்த்தியாக கொடுத்துருக்கு பிஎன்எஸ்எஸ். ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது மிக அற்புதமாக இன்னும் தெளிவாக நம்மளுக்கு புரிய வரும். ஸ்டேட் ஆஃப் பீகார் விசஸ் ராஜேந்திர அகர்வாலா, ஆல் இண்டியா ரெக்கார்ட் 1996, சுப்ரீம் கோர்ட்டு 2960 பேஜ் நம்பரில் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட் என்பது ஒரு போலீஸ் அறிக்கை, தட் மீன்ஸ் போலீஸ் ரிப்போர்ட். அங்கே இங்கே இருக்கா, ரைட் இருக்கு பாருங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வழக்குடைய முடிவு கிடையாது. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜ்னு என்ன மீனிங்கு, குற்றம்னு அர்த்தம், ஷீட்டுனா பேப்பர்னு அர்த்தம். ஸோ குற்றச்சாட்டு. ஒரு சார்ஜ் ஷீட் போட்டதுனாலே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நபர்கள்லாம் குற்றவாளிகளாக கருத முடியாது. யார் சொல்கிறது? ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. நீதிமன்றம் அந்த சார்ஜ் ஷீட்டை அங்கீகரித்து வழக்கை ஏற்கும் போது தான், அந்த காக்னிசன்ஸ் பண்ணும்போது தான் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சார்ஜ் ஷீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிரிமினல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய ஸ்டைல் எதனா மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். சொல்லி கொடுக்குற அந்த வே ஆஃப் மெத்தடை எதனா மாற்றணும்னா சொல்லுங்கள், அதை மாற்றலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.